வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஊர் சுத்த போலான்னு கிளம்புன இடம்னா மணப்பாடு பீச்சு. மணப்பாடு பீச்சுன்னு போலான்னு கிளம்புறதுக்கு பிளான் போட்டதோ 10 பேர், போனதோ 5 பேர், பாதி பேர் காலை வாரிட்டானுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு சைடும் இருக்கிற அந்த கிளைமேட், மரங்கள், செடி கொடி, நல்ல பச்சை பச்சையும் நல்ல கிளைமேட். நாங்க போற டைம் வேற மழை பெய்யறது மாதிரி இருந்துச்சு. அப்ப எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. நல்லா ஜாலியா அப்படியே ரெண்டு பக்கம் ஆனா நிறைய சீம கருவேல மரம் தான் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. பசங்க கூட போறதா இருந்தாலே தெரியாதா, நல்லா ஜாலியா தான் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த செம்மண் பேரிக்காடு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த 3 முன்னாடி போறாங்கல்ல, அது ஒரு பைக்ல 3 பேர், இன்னொரு பைக்ல 2 பேர் பேசி போட்டுறாங்கப்பா. அதே மணப்பாடு பக்கத்துல வந்துட்டோம். மணப்பாடு கோயில் அதை தெரியுதுல்ல, இதை வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிடலாம். ஆனா மணப்பாடுல வந்து தெருக்கு தெரு கோயில் கட்டியிருக்காங்க, கோபி கட்டியிருக்காங்க. சம பக்தியான மக்கள்னு நினைக்கிறோம். அப்பப்போ வந்திருக்கோம், ஆனா அந்த அளவுக்கு டீப்பா பார்த்ததில்லை. இந்த இருக்கும் நல்லா உள்வாங்கி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நிறைய இடம் பிளாட்டா வேற போட்டுட்டாங்க. இதோ என்ட்ரன்ஸ் மணப்பாடு உள்ள கடல் நல்லா ஜெகஜோதியா இருக்கும்னு பார்த்தா கடல் அழகாதான் இருக்கு. அதை விட அந்த கரையில கொஞ்சம் குப்பை, கொஞ்சம் அதிகமா குப்பை இருக்கு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கப்பா மணப்பாடு மக்களே. மாநகராட்சி பாத்துக்கோங்க. மாநகராட்சியா ஊராட்சியான்னு தெரியல, அதையும் பாத்துக்கோங்க. நம்ம டிரைவர் வேற கொஞ்சம் கோளாறு பிடிச்சவன், நேரே கடல் உள்ளே கொண்டு போய் விட்டுருவான். அப்படி உள்ள என்ட்ராகும் போதுதான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட போகணும்னு பார்த்தா அங்க ஒரு பாட்டி ஒரு பீட்ல செம்ம பாசிட்டிவா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கிண்டலுக்கு போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போனோம்னா வரிசையா இந்த சிலுவை பாதை நடக்கிற அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கோபி அந்த 14 நிலையம் இருந்துச்சு. அது அப்படியே ஒரு சின்னதா ஒரு விசிட் போட்டுக்கிட்டு மணப்பாடு சிலுவை கோவிலுக்கு போலான்னு கிளம்பிட்டோம். வந்த உடனே நம்ம பசங்க சொல்லிட்டாங்க, பாறை மீன் பொறிச்சு வச்சிருப்பாங்க, நண்டு பொறிச்சு வச்சிருப்பாங்க, போய் சாப்பிட்டுட்டு போகும்ட்டு. இல்லை, நம்ம வந்தது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு, கோயிலை பார்த்துட்டு போகும்ட்டு சொல்லிட்டு அப்படியே பைக்கை கொண்டு போய் பார்க் பண்ண போறோம். பார்க் பண்ண போற இடத்துல எப்படி பைக் விட்டாலும் நிற்கல, சரிஞ்சு விழுந்துச்சு. திரும்ப அதுக்கு ஒரு கல்லை பிக்கப் பண்ணிட்டு வந்து கல்லை எடுத்து வச்சு பார்க் பண்ணியாச்சு ஒரு வழியா. அப்படியே நின்று கடலை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். தூரத்துல ஒரு அணு உலகம்டா இருந்துச்சு. நம்ம பசங்க அது தூத்துக்குடின்னு சொன்னாங்க. தூத்துக்குடி இவ்வளவு பக்கமா இருக்காதுன்னு நாங்களே சொல்லிக்கிட்டோம். அது இது குலசேகரப்பட்டினம், அடுத்த ஆலந்தலை, அது தூத்துக்குடி, அதுக்கடுத்து திருச்செந்தூர் அப்படின்னு பிளான் நாங்களே சொல்லிக்கிட்டோம். அதப்ப கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்துல உள்ள ஒரு அண்ணன், இல்லப்பா அதான்ப்பா ஆலந்தலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேருக்கும் நோஸ் கட் பண்ண மாதிரி ஆச்சு. அப்படியே பார்த்தோம், நல்ல போட்டிங்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, குறைவே சொல்ல முடியாது. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப எவ்வளவோ ரெடி பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்குது. இந்த சின்ன சின்ன குடிசையா இருக்கிறதெல்லாம் அந்த மீன் பொறிச்சு விற்கிறது, மீன் சாப்பாடு அப்படி கடல்ல பிடிச்சு அப்படியே பொறிச்சு கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்ட், நல்ல குவான்டிட்டி, நல்ல குவாலிட்டி. அப்படியே வந்தா ஸ்லோ கோவிலுக்கு போலான்னு வந்தா நம்ம பசங்க எங்களை ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல பாஷா மாதிரி போடான்னு பார்த்துருக்காங்க. அதை பாருங்க, எல்லா தெருவிலையும் கோவில் இருக்கும். அது நெக்ஸ்ட் அந்த கோவிலுக்கு தான் போவோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதை பார்த்துதான் மோஸ்ட் பண்ணாங்க. அப்படியே வந்தா இவர் தான், இவருக்கு வேற வேலையே கிடையாது. இவர்தான் நம்ம டிரைவர், கோளாறு. அவன் அப்படிதான் உள்ளதான் ஆகுவான், சொல்ல முடியாது. அது ஜாலியா பசங்க கூட போனாலே அப்படி இப்படி இருக்கதான் நல்லா ஜாலியா இருந்துச்சு. சொல்ற மாதிரி இல்லை. அப்படியே நம்ம அடுத்ததா கோயிலுள்ள போனோம். கோயிலுள்ள போய் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நோட் பண்ணிட்டாங்க. எடுக்கக்கூடாதுன்னா என்ன, நம்ம எடுப்போம்.
ஒன்றும் போடாம விட்டா கூட பரவாயில்ல, எடுக்கக்கூடாத அனுமதி இல்லைன்னு போட்டாதான் நமக்கு அந்த ஆர்வம் அதிகமாகுது. அந்த லைட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த தானா வளர்ற அந்த சிலுவையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல பார்க் இருந்துச்சு, ஃப்ரீயா இருக்கும்னு உள்ள போனா அங்க ஒரு அண்ணா மதிச்சு, அப்பா 10 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பார்க் போனா ஃபுல்லா வெயில் பல்ல காட்டுச்சு. சரி ஓகேன்ட்டு அந்த லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். அப்படியே பார்த்தா ஃபுல்லா அந்த தூண்டில் விளைவு, அங்க தூரத்துல சவரியார் கோவை எல்லா இதுமே இங்க இருந்தே கவர் ஆச்சு. அப்படியே லைட் ஹவுஸ்க்கு போகலான்ட்டு லைட் ஹவுஸ் ஏறியாச்சு. மேல இருந்துட்டு பசங்க கூட ஒரு வீடியோ சின்னதா எடுத்துட்டு சின்னதா ஒரு போட்டோஷாப் பண்ணிட்டு ஜாலியா இதோ அவ்வளோதான். என் முகத்தையும் கொஞ்சம் காட்டிக்கணும்ல, காட்டியாச்சு. இதுதான் சவரியார் குகை. இந்த குகை எப்படின்னா, சவரியார் மணப்பாடு வரும்போது இங்க கடல் பக்கத்திலே வாழும்போது அந்த குகையில தங்கி வாழ்ந்தாரு. அதுல அவராக தோண்டின கிணறு. கடல் பக்கத்திலே இருந்தாலும் இந்த தண்ணி நல்ல டேஸ்டான சுத்தமான தண்ணியா இருக்கும். கடல் தண்ணி உப்பா இருக்கும். இந்த கிணத்துள்ள நம்ம எலுமிச்சம்பழம் அப்படி என்ன இது போட்டாலுமே சரி, அப்படி கடலுள்ள வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு அந்த புதுமை தண்ணி கொஞ்சம் ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில்ல வாங்கிட்டு அப்படியே அதுல கடற்கரையில போய் காலை நினைச்சிட்டு அப்படியே இயற்கையை கொஞ்ச நேரம் பார்த்தோம். பார்த்துட்டு மதியம் சாப்பிடறதுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு கிளம்புவோம்னு சொன்னாங்க பசங்க. அப்படியே ஒரு ரவுண்டு அந்த சவரியார் குகை உள்ள போய் அவரோட அந்த ஹிஸ்டரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இது சின்னதாக சவரியார் கபி மாதிரி வச்சிருக்காங்க, சிற்பம் வச்சு. அப்படியே அவரோட ஹிஸ்டரி அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க, எப்போ வந்தாங்க